விக்ரமாதித்யன் கதை. முன்பு ஒரு காலத்தில் உஜ்ஜயினி ராஜ்யத்தை ஞானமும் புத்திசாலித்தனமும் கொண்ட மன்னன் விக்ரமாதித்யன் ஆட்சி செய்தார். அவர் தனது நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். அவரது புத்திசாலித்தனம் மற்றும் தைரியத்துக்கு அவரது நீதிமன்றம் பிரபலமானது. ஒரு நாள் ஒரு வணிகர் விக்ரமாதித்ய மன்னனிடம் ஒரு உதவி கேட்டு வந்தார். அரசே, நான் ஒரு எளிய வியாபாரி. ஆனால் யாரோ எனது தங்க நாணயங்களை திருடிவிட்டார்கள். நான் உங்கள் உதவியை கேட்கிறேன். மன்னன், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகமா உள்ளதா என்று கேட்டார். வணிகர் தயங்கி, எனது 4 வேலைக்காரர்களில் ஒருவரை நான் சந்தேகிக்கிறேன். நான் பையை தொலைத்தபோது அவர்கள் அனைவரும் என்னுடன் இருந்தனர். ஆனால் அது யார் என்று எனக்குத் தெரியவில்லை. அரசன் விக்ரமாதித்யன் 4 வேலையாட்களையும் அரசவைக்கு அழைத்தார். அவர் ஒவ்வொருவரையும் உன்னிப்பாக கவனித்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் அப்பாவிகளாகத் தோன்றினர். மன்னன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இன்றிரவு நீங்கள் அனைவரும் அரண்மனையில் தங்குங்கள். காலையில் திருடனை கண்டுபிடிப்பேன் என்றார். அன்று மாலை விக்ரமாதித்யன் ஒவ்வொரு வேலைக்காரனிடமும் ஒரு நீண்ட தடியைக் கொடுத்து, இவை மந்திரக் குச்சிகள். இவை திருடனை கண்டுபிடிக்க உதவும். இன்றிரவு உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் திருடனின் குச்சி 2 அங்குலம் நீளமாக வளரும் என்றார். வேலைக்காரர்கள் கவலையுடன் பார்த்தார்கள். ஆனால் குச்சிகளை எடுத்துக்கொண்டு தங்கள் அறைகளுக்குச் சென்றனர். மறுநாள் காலை மன்னர் விக்ரமாதித்யன் அனைவரையும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்தார். அவர் குச்சிகளை கேட்டார். அனைவருக்கும் ஆச்சரியமாக, ஒரு வேலைக்காரனின் குச்சி 2 அங்குலங்கள் குறைவாக இருந்தது. அரசன் அவனைச் சுட்டிக்காட்டி, நீதான் திருடன். வேலைக்காரன் முழங்காலில் விழுந்து ஒப்புக்கொண்டான். உண்மைதான் அரசே, தடி வளர்ந்து விடுமோ என்று பயந்தேன். அதனால் என் குற்றத்தை மறைக்க அதை 2 அங்குலம் வெட்டினேன். வணிகர் ராஜாவின் ஞானத்திற்காக நன்றி கூறினார். மேலும் திருடனுக்கு நியாயமான தண்டனை வழங்கப்பட்டது. கதையின் ஒழுக்கம்: உண்மை எப்பொழுதும் வெளிச்சத்திற்கு வரும். பொய் எவ்வளவு புத்திசாலித்தனமாகத் தோன்றினாலும் நேர்மை எப்போதும் வெல்லும்.